விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேருவதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஃபேஸ்புக்கில் அந்த இன்ஸ்டாவில் வர அந்த ஆட்லேருந்து ஒரு லிங்க் ஒன்று வரும், இன்ஸ்டன்ட் லோன்னா. அதை கிளிக் பண்ணியிருக்கா. 7 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 6வது நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆளோட இருக்கிற மாதிரி ஒரு நியூட் பிக்சர்ஸும் அமுச்சு வச்சுட்டான். முதல்ல மிரட்டினா, அதுக்கப்புறம் அமுச்சும் வச்சுட்டான். எவ்வளோ எடுத்தேன்னு கேட்டால் ஒரு 1500 ரூபாய், இன்னொரு 1700 ரூபாய். 1500 1700னா ஒரு 3200 ரூபாய் அவ்வளோதான் வாங்கினது. கட்ட சொல்லி கேட்டது எவ்வளவு? நீங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த மொபைலில் இருந்து அந்த சிம்மை எடுத்து ஒரு 20 days 25 days யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கணும். இதில் அடுத்த ஒரு ரகம் ஒன்று இருக்குது, ஃபெட்எக்ஸ் ஸ்கேம்னு சொல்லிட்டு. கஸ்டம்ஸ்லேருந்து கால் வரும். இப்போ டெல்லியிலேருந்து நாங்கள் கால் பண்ணுறோம், உங்கள் பேரில் இந்த பார்சல் வந்திருக்கு, இதில் கொக்கைன் இருக்குது, நீங்கள் யாருக்கு அமிச்சிங்கன்னு மிரட்டுவான். லிட்டரலாக மிரட்டுவான். இதில் மாட்டின கேஸ் இந்த மாதம் 4 பேர் மேடம் அப்படின்னாங்க. 4 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் டாக்டர்ஸ். 3 பேர் டாக்டர்ஸ். நான் இதெல்லாம் பண்ணவே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்காரு. உங்களோட பயம் தான் அவங்களோட பலம். ஸோ இதை யூஸ் பண்ணி உடைய நான் காப்பாற்றுறதுக்கு ஒரு இது சொல்கிறேன், இது ஃபைன் மட்டும் நீ கட்டணும். என்னை எப்படியாவது காப்பாற்ற சொல்ல வச்சிருவாங்க. 60 லட்ச ரூபாய் நீ கட்டணும் அப்படின்னு. சார் அவ்வளோ காசெல்லாம் என்கிட்ட இல்லை சார் அப்படி வேணும்னா பேரம் பேசி ஒரு 15 லட்ச ரூபாய் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இதெல்லாம் அந்த ஒரே ஃபோன் காலில் நடக்குது. பேசுறது போலீஸ் ஆச்சு அந்த சைடில், போலீஸ் தெரியாது. ஒரு சூப்பர் மார்க்கெட் போவோம், அந்த போகும்பொழுது நம்பரை கேட்பாங்க. அந்த நம்பரை வந்து நம்ம மொபைல் நம்பரை கொடுத்துட்டு வந்துருவோம். நம்ம அதிர்ஷ்ட பரிசு காத்து. ஆமா, அதிர்ஷ்ட பரிசு காத்திருக்கும் பொழுது இதுதான் நம்மளோட அதிர்ஷ்ட பரிசு நமக்கு அப்ப தெரியாது. வணக்கம். வணக்கம். நம்ம இப்போ ஆன்லைன் மோசடி அப்படின்னு நம்ம பேசும்போது, இதுக்கு முந்தைய இருந்த ஸ்கேம்ஸை விட இப்போ ஆன்லைனில் வர ஸ்கேம்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறீங்க, கவனமாக இருக்கணும் அப்படின்னு. அப்போது இதில் படித்தவங்க வேற இல்லை, படிக்காதவங்க வேற இல்லை, எல்லாருமே இரையாகிறாங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? இதில் நான் 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த 2 எக்ஸாம்பிளுமே இப்போ ஒரு 15-20 நாளுக்கு முன்னாடி நடந்தது. சரியா? என்னோட பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தங்களோட வீட்டில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு இந்த ஃபோனில் வந்து இது மாதிரி என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாம் நியூடாக இது பண்ணி அனுப்புகிறாங்க, எனக்கே அனுப்புகிறாங்க. என்ன எனக்கு புரியல, என்ன முதல்ல பதட்டப்படாமல் உட்காந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது தான் இந்த மாதிரி இல்லைக்கா என்னை வந்து லோன் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஓகே, நீ வந்து இது ஆன்லைனில் லோன் எடுத்தியானா? ஆமாக்கா. எவ்வளோ எடுத்தேன்னு கேட்டால் ஒரு 1500 ரூபாய், இன்னொரு 1700 ரூபாய், இந்த மாதிரி ஒரு 2 அமௌண்ட் எடுத்திருக்கா. ஓகேவா? இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் அந்த இன்ஸ்டாவில் வர அந்த ஆட்லேருந்து ஒரு லிங்க் ஒன்று வரும், இன்ஸ்டன்ட் லோன்னா. அதை கிளிக் பண்ணியிருக்கா. அவள் ரொம்ப வறுமையில் இருக்கா, கிளிக் பண்ணியிருக்கா. அதை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கா, எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு லோனை வந்து 7 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 6வது நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஹிந்தியில் பேசுகிற அந்த சைடில் ஒரு ஆள் வந்து, நீ கட்டுறியா இல்லையான்னு. சார் நாளைக்கு தானே சார் லாஸ்ட் டேட்டு, நான் கட்டிடுறேன் சார், நீ இன்றைக்கி கட்டணும், பாதி அமௌண்ட்டை இன்றைக்கி கட்டு, நாளைக்கு கட்டணும். இதே மாதிரி அவன் வந்து பே பண்ணிகிட்ருக்கா. பேமெண்ட்டையும் வாங்கிவிட்டு திருப்பி எனக்கு இன்னும் வரலங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கான். ஓகேவா? அதுக்கப்புறமா தான் வந்து என்ன மிரட்டுறான்னா, நீ இதை இம்மீடியட்டாக கட்டலை அப்படின்னா உன்னோட கான்டாக்ட்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து இதை அமுச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறான். ஸோ இப்போ வந்து பிகினிங்கில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 1500 1700னா ஒரு 3200 ரூபாய் அவ்வளோதான் வாங்கினது. கட்ட சொல்லி கேட்டது எவ்வளவு? இதை வந்து எப்படின்னா ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கட்ட அது வந்து வரல, இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு, இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆகி நீங்கள் கட்டிகிட்டே இருக்கணும்னா அவங்க உங்களை என்ன வச்சு பயமுறுத்துவாங்கன்னா, பெண்களுக்கு முதல்ல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, மார்ஃபிங் பண்ணி ஒரு நியூடு பிக்சர் அனுப்பினோன்னா பயந்துடுவாங்கல்ல அவங்க. அதுவும் மெயினாக அவங்களோட டார்கெட் என்ன இருக்கும் அப்படின்னா, கான்டாக்ட்ஸ்க்கு அனுப்புகிறேன் அப்படின்றது தான். ஆனால் இதில் என்னென்னா, ஆண்களுக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது. நீ கட்டலைன்னா உன்னை வந்து நான் உன்னோட கான்டாக்ட்ஸ்க்கெல்லாம் அமுச்சு வச்சுருவேன், உன்னோட இந்த சைட்டில் போட்டுடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். நியூட் ஃபோட்டோ, ஆமாம், நியூட் ஃபோட்டோஸை வந்து இந்த பொண்ணோட முகத்தை வந்து மட்டுமே யூஸ் பண்ணி வேற ஒரு இதில் மார்ஃபிங் பண்ணிட்டு ஒரு ஆளோட இருக்கிற மாதிரி ஒரு நியூட் பிக்சர்ஸும் அமுச்சு வச்சுட்டான். முதல்ல மிரட்டினா, அதுக்கப்புறம் அமுச்சு வச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு வந்து டெலீட் பண்ணிட்டான். நான் சொன்னேன், டெலீட் எல்லாம் பண்ணாத, நீ நைட்டு வீட்டுக்கு போ, காலையில் வா, நான் என்ன பண்ணணுமோ நான் உனக்கு தைரியமாக இருக்கேன், நான் அவனை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு பயமாக இருந்தேன்னா அவ்வளோ மனசு உடஞ்சிட்டா. திருப்பி வந்து நான் என்ன சொன்னேன், கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா, அதனால நீ வந்து சைலண்ட்டாக இரு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்தது அப்படின்னா நீ ரெஸ்பாண்ட் பண்ணாத, அதை மட்டும் சேவ் மட்டும் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதே மாதிரி திருப்பியும் அந்த ஃபோட்டோ வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு மார்னிங் வந்ததுக்கப்புறம் அவளோட திருப்திக்காக நான் காலில் எடுத்து நான் பேசினேன். நான் இந்த மாதிரிலாம் போட்டுருவேன், நீ மிரட்டினா. நான் சொன்னேன், நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ,
ஓகேவா, காசு கட்ட முடியாது அப்படின்னா, அக்கா நம்ம வேணால் கட்டிடலாம் வைக்கா அப்படின்னா, நீ கட்டினாலுமே இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருக்கும். அவன் உங்ககிட்ட இருந்து 3000 ரூபாய் வாங்கிறான்னா 30,000 ரூபாய் வாங்குற வரைக்கும் உன்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து நான் முதல்ல காம் பண்ணிவிட்டு நேராக கொண்டு போய் சைபர் கிரைமில் கொண்டு போய் இதை ரிப்போர்ட் பண்ணேன். ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்க என்ன ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய அதாவது கூட வந்து பார்த்தீங்கன்னா இவ கம்ப்ளைண்ட்டை நான் எடுத்துகிட்டு போயிட்டு இது பண்ணி கொடுக்கும்பொழுது ஐடியில் வேலை பண்ணுற பொண்ணும் அதே மாதிரி வந்து ஒரு பொண்ணு நிற்கிறான். ஓ, இதே பிரச்சனையில் வந்து நிற்கிறான். ஸோ அந்த பொண்ணுக்குமே சேம் அதே மாதிரி வேல்யூவும் லோன் எடுத்ததுன்றது ஒரு 3000 7,000 ரூபாய் அவங்களோடது. ஓகேவா, ஒரு 7 நாளைக்கு ஆமாம், ஒரு 7 நாளைக்கு 7,000 ரூபாய் நான் ஈஸி இன்ட்ரெஸ்ட்டாக நான் கொடுக்குறேங்கிற மாதிரி தானே நான் அதனால வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு தேவைகள் இருக்கும் இல்லையா, அந்த தேவைக்காக அந்த பொண்ணு வாங்கிடுறான். இப்போ என்ன அப்படின்னா அதே மாதிரி கான்டெக்ட் கண்ட்ரேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அதை வந்து ஒபே பண்ணி அதை பே பண்ண மறுக்கிறீங்க அப்படின்னும்பொழுது அந்த கான்டெக்ட்க்குமே அமிச்சும் வைப்பாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நாங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்களா, டவுன்லோட் பண்ணும்பொழுது அது கண்டிஷன்ஸ் எல்லாம் கேட்கும்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்குமே ஓகே 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 ஓகேன்னு கொடுப்போம். அந்த கொடுக்குற விஷயங்கள் என்னென்னா அதில் நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே அவன் எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குமே நம்ம ஓகே கொடுத்துருவோம். நம்ம எதையுமே படிச்சு பார்க்கறது கிடையாது இல்லையா, எல்லாத்தையுமே. அப்போ அவன் வந்து என்ன பண்ணிடுவான், நம்மளோட கேலரி ஆக்சஸ் பண்ணிடுவான். நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிற ஃபோன் லிஸ்ட்ல இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே அவன்கிட்ட போயிடும். நீங்க வந்து அப்பான்னு சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வேலை பண்ணுறீங்கன்னா உங்களோட பாஸ் சிஇஓ, ஓகே, மேனேஜர், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், இந்த மாதிரி போட்டுருவீங்க. ஹப்பின்னு போட்டு வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துருவானா, எடுத்துட்டு இதை யாருக்கெல்லாம் அமைச்சா இவங்க வந்து உடஞ்சி போயிடுவாங்க. இப்போ ஒரு பாஸ்ன்னு இருக்கோம்ல, பாஸ்க்கு அமைச்சா அசிங்கமாயிடும்ல. ஐடியில் வேலை பண்ணுற பொண்ணு அந்த இடத்துல வேலை பண்ணுற இடத்துல அந்த மாதிரி விஷயங்கள் போச்சுன்னா அந்த பொண்ணு இதாகிடும் இல்லையா. அதனால் அந்த பயத்தை யூஸ் பண்ணிப்பாங்க. இதில் வந்து மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்களோட பயம் தான் அவங்களோட பலம். ஸோ இதை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கான்டெக்ட்ஸ்க்கு அமுச்சு வைப்பாங்க. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, இது உனக்கு தெரிஞ்ச கான்டெக்ட்ஸ்க்கு நீ முதல்ல சொல்லிவிடு, இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஸ்கேமில் மாட்டியிருக்கேன், தயவு செஞ்சு ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்கன்னு சொன்ன மாதிரி. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு சிக்கல் வருது அப்படின்னா, நம்மளுடைய ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், எல்லா டீப்லையும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு அப்படின்றத ரிவீல் பண்றது தப்பே கிடையாது. இதுல வந்து ஒருமே அசிங்கம் கிடையாது, நம்ம எந்த தப்புமே கிடையாது. ஒரு லோன் ஆப்ல நீங்க லோன் தான் வாங்கியிருக்கீங்க, அதுல அவன் வந்து ஒரு நியூட் பிக்சரை ஒரு மார்ஃபிங் பண்ணி அனுப்பிச்சானா அதுக்கே நீங்க பயப்படணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் அதுதான் நான் சொல்கிற மாதிரி தான், உங்களோட பயம் தான் அவனோட பலம். அது எதுக்கு நீங்கள் அந்த பலத்தை கொடுக்குறீங்க, பலத்தை உடைக்கணும் முதல்ல. ஸோ நீங்கள் உங்களோட சர்க்கிள் ஆஃப் பீப்புளுக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷனை கொடுத்துடணும். நான் இந்த மாதிரி ஒரு லோன் வாங்கினேன், ஏன்னா நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி விஷயத்தில். மனசுடைச்சி பெண்களும் சரி ஆண்களும் சரி அசிங்கமாயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தில் பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்து பேசணும், பேசிட்டு நீங்கள் உங்கள் ஆட்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இந்த பெண்ணுக்கு நான் கொடுத்தது அந்த ஒரு விஷயம் மட்டும்தான், தைரியத்தை மட்டும் தான் கொடுத்தேன், நான் பார்த்துக்கிறேன், நீ விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஐடி பொண்ணு வந்து அந்த பொண்ணும் இருந்தது. அப்போ தான் அவங்க அந்த போலீஸ் அதிகாரி வந்து என்கிட்ட சொன்னாங்க, இது நிறைய நடக்குது. அப்போ இதுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா, கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த மொபைல்ல இருந்து அந்த சிம்மை எடுத்து ஒரு 20 days 25 days யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களை தொடர்பு பண்ண மாட்டாங்க. அப்படியா? ஆமாம். ஸோ இதுதான் எனக்கு காவல்துறையில் எனக்கு சொன்னது. பட் அந்த இன்பிட்வீன் கேப்லையும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சம்திங் ஆஃபீஸில் இருக்கிற கொலீக்ஸ்க்கு மெசேஜ் அனுப்பிட்டு தானே நீங்கள் எப்படியும் வந்து இல்லை அவங்க அனுப்பும்பொழுது நீங்கள் ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ஆஃபீஸில் போய் சொல்லிடுங்க, இந்த மாதிரி ஒரு இதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து பெட்டர். அதை நான் சொன்ன பெட்டர். நீங்கள் ஆமாம், உங்களுக்கு வந்து உங்களோடது ஒரு மெசேஜ் வந்து போட்டுட்டு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அது இந்த மாதிரி இந்த நம்பரில் நான் இருக்க மாட்டேன், ஒரு 20 days இருக்க மாட்டேன், ஒரு 30 days இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொன்னாங்க, போலீஸ் அதிகாரி வந்து சொன்னாங்க. அதுதான். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ எல்லாருமே ஆல்மோஸ்ட் சோசியல் மீடியாவில் இருக்கோம். அப்போ அந்த டிபிஎஸ்ல எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும்னு இல்லை. நீங்கள் இப்போ அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி அமைச்சு அவன் மிரட்டுறான்னா அப்பா கிட்ட சொல்றது தப்பு இல்லையே. இல்ல, அப்பா கிட்ட சொல்லலாம். எத்தனை பேருக்கு நம்ம சுக்குட்டு கூட சொல்றதுக்கு இல்ல, அந்த மாதிரி வந்து அவங்க கேட்கும் போது நீங்க அட்லீஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இல்ல, ஏன் நான் சொல்றேன்னா, எனக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்தப்போ இந்த மாதிரி என்னோட பேர் சொல்லி என்னோட ஐடியா ஒருத்தங்க கிரியேட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் காசு கேட்டு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கும்போது ஓப்பனா ஒரு ஸ்டோரியில அந்த மாதிரி போடுறதும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் வந்து ஒரு பைசா ஒரு லோன் வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ல இதாயிருக்கு. ஸோ தயவு எந்த மாதிரி ஒரு இது வந்தாலும் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்கன்னு நீங்க அதை கூட போட்டு விடலாம், தப்பு கிடையாது. ஸோ இது ஒரு ஸ்கேமுங்கிற ஒரு விஷயத்த சொல்றது வந்து தப்பு இல்லை இல்லையா நமக்கு. ஸோ இந்த மாதிரி அதுதான் சொல்றேன், நிறைய பேர் இதுக்காக வந்து மனசு உடஞ்சு சூசைட் பண்றதுன்றதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு விஷயம். சம்பந்தமே இல்லாம ஒரு உயிர் போகுது. என்கிட்ட வராம இருந்தா, ஏன்னா அவ அவ்வளோ மன உடைச்சு அவள கண்டினியூஸா அழறா,
ஒரு 1.5 நாள் வந்து சாப்பிடல. அக்கா எனக்கு பயமா இருக்கு, அக்கா எனக்கு பயமா இருக்கு, நீ எதுக்கு முதல்ல பயப்படுற அப்படின்னு சொல்லி முதல்ல அவளை உட்கார வச்சு ஆசுவாசப்படுத்தி, அதுக்கப்புறம் போலீஸ் அவங்களுமே இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது அப்படின்னு அவங்க அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்பொழுதே அத்தனை பேர் வந்திருக்காங்களே, ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே காப்பி இவங்க எல்லாம் இதுக்கு தான் வந்திருக்காங்க, நீ எதுக்கு கவலைப்படுற, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கவுன்சிலிங் பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, போலீஸ் அதிகாரிங்க, மேடம் இது மாதிரி அவேர்னஸ் நிறைய கிரியேட் பண்ணணும், இது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுங்க எங்களுக்கு உங்கள் என்ஜிஓ மூலமாக, நம்ம வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து நம்ம நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம், ஏன்னா இது நாளுக்கு நாள் இது நிறைய ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் கொண்டு போய் இந்த விஷயத்தை சேர்க்கும் போது நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் இது நான் ஒரு நல்ல ஒரு இதுவாக நானும் பார்க்குறேன். அவங்க வந்து அந்த அளவுக்கு படிக்கல, அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படின்னீங்க. ஒரு ஃபீல்டில் பெரிய ஆட்களாக கூட இருப்பாங்க, அவங்களும் ஏமாறுறாங்க. இதில் வந்து படித்தவங்க படிக்காதவங்கிறது ஒன்றுமே கிடையாது. எனக்குமே இந்த மாதிரி கால்ஸ் வந்திருக்குங்க. இதில் அடுத்த ஒரு ரகம் ஒன்று இருக்குது, ஃபெட்எக்ஸ் ஸ்கேம்னு சொல்லிட்டு, நல்லா நோட் பண்ணிங்க, ஃபெட்எக்ஸ் ஸ்கேம்னு சொல்லிட்டு வரும். கஸ்டம்ஸ்லேருந்து கால் வரும். எனக்கு கஸ்டம்ஸ்லேருந்து கால் வந்தது, உங்கள் பேரில் என் பேரை சொல்கிறாங்க, இப்போ டெல்லியிலேருந்து நாங்கள் கால் பண்ணுறோம், உங்கள் பேரில் இந்த பார்சல் வந்திருக்கு, இதில் கொக்கைன் இருக்குது, உங்களோட இது நீங்கள் யாருக்கு அமிச்சிங்கன்னு மிரட்டுவான், லிட்டரலாக மிரட்டுவான். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஐயோ அப்படியா சார், ஏன்னா அவன் என்ன பேசுவான், ஆமாம் என்ன பேசுவான்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, எனக்கு தெரியும் இது ஸ்கேமுங்கிறது. அப்போ சார் நோ சார் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், நோ சார் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வந்து ரொம்ப பயப்படுற மாதிரியே இது பண்ணேன். நான் எப்படி உன்னோட நம்பர் வந்து அவங்களுக்கு போச்சு, உன்னோட இது சொல்லு அதை சொல்லு, நான் எதையுமே சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து டெல்லி போலீஸ்க்கு கிரைம் பிரான்ச்சுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஓகே சார் அப்படின்னு நான் லாஸ்ட்டாக அது சொல்லும் போது மாத்திரம் ஓகே சார், ஏன்னா அவன் பயத்தை தான், என் பயத்தை எப்படி யூஸ் பண்ணுறான்னு நான் பார்த்தேன். நான் அதே மாதிரி வந்து அவன் சொன்னோடனே ஓகே சார் கனெக்ட் பண்ணுங்க சார் அப்படின்னோடனே அதுக்கப்புறமா அவ்வளோதான், நான் உஷாராயிட்டு தெரிஞ்சு கட் பண்ணிட்டான். ஆனால் இது நிறைய பேர் நம்பிடுவாங்க. இதில் நான் வந்து இந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன் இல்லையா, போகும்பொழுது மேடம் இது வந்து ஃபெட்எக்ஸ் ஸ்கேம்னு நான் சொன்னேன், நானும் மாட்டியிருக்கேன், ஐ மீன் நானும் வந்து இதில் வந்து இதாக இருக்கேன் சார், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு நான் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இதில் மாட்டின கேஸ் இந்த மாதம் 4 பேர் மேடம் அப்படின்னாங்க. 4 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் டாக்டர்ஸ், 3 பேர் டாக்டர்ஸ். ஓகேவா, அப்போ அவங்க மிஸ் பண்ண வேல்யூஸ் எல்லாம் அதான் சொல்றேன், அதை வந்து 3 பேர் டாக்டர்ஸ். அப்போ அவர் வந்து சொல்றாரு, எஸ்ஐ வந்து சைபர் கிரைம்ல இருக்க எஸ்ஐ சொல்ற 3 பேர் டாக்டர்ஸ் மேடம் அப்படின்னா, அதுல வந்து என்னன்னா ஒரு டாக்டருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கால் வருது, ஃபெட்எக்ஸ் நாங்கள் கஸ்டம்ஸ் வந்து கால் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு கால் வருது. சொன்ன உடனே இந்த மாதிரி இந்த போதைப் பொருள் வந்திருக்குது, அதுக்கு ஒரு பேர் ஏதோ ஒன்று வைப்பான், கொக்கைனுவான் ஏதோ ஒரு பேரை வைப்பான், வச்சுட்டு இந்த மாதிரி வந்து உங்கள் பேர் வந்திருக்கு அப்படின்னா, நான் எதையுமே அனுப்பலைங்க இந்த பார்சல் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. இல்லை உன் பேர் தான் வந்திருக்கு, அது எப்படி வந்து இதாகும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு என்ன பண்ணிருக்காங்க, உடனே வாட்ஸ்அப் காலில் வீடியோ கால் வருது, வீடியோ கால் அட்டன் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னோடனே வீடியோ கால் அட்டன் பண்ண உடனே அந்த சைடில் ஒரு போலீஸ் ட்ரெஸ் போட்ட ஒரு அதிகாரி, அதாவது அதிகாரி கிடையாது, சும்மா ஒரு போலீஸ் ஓகேவா, பேசுறாரு அவர். பேசிட்டு இந்த மாதிரி நான் வந்து டெல்லியிலேருந்து பேசுகிறேன், கிரைம் பிரான்ச்லேருந்து பேசுகிறேன், உனக்கு எப்படி இந்த மாதிரி வந்திருக்கும் அப்படின்னு இவர் வேலை வளர்த்துட்டாரு. ஏன்னா வீடியோ காலில் போலீஸ் பேசுகிறாரு அப்படின்னு உடனே வந்துட்டு அவங்க பேசுகிறாங்க, அதை பாரு நீ வந்து வீட்டிலேருந்து எங்கேயுமே போகக்கூடாது, நீ யாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷனை இது பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது, உன்னோட ஏரியாவை உன்னோட ஃபோனை நாங்கள் எல்லாமே சர்வைலன்ஸ் கொண்டு வந்துட்டோம், நாங்கள் நீ வெளியில் போன யாருக்கா கால் பண்ணனா வித்தின் 1 ஹவரில் உன்னை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி, நாங்கள் எங்களோட இன்வெஸ்டிகேஷனுக்கு நீ வந்து ஒத்துழைக்கணும், இந்த ரூம்லேயே தான் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு வந்து ஃபுல் மன உளைச்சல் கொடுத்து அவரை வந்து அப்படியே சைக்கலாஜிக்கலாக லாக் பண்ணி அந்த ரூம்குள்ளேயே அவரை இருக்க வைக்கிறாங்க. அதை நீ வந்து எங்கேயுமே போகக்கூடாதுன்னா எங்கேயும் போக முடியாது, ஏன்னா போலீஸ் சொல்கிறாங்க போகக்கூடாது, எங்கேயுமே ஃபோன் பண்ணக்கூடாது, ஃபோன் பண்ணல அவர். அதுக்கப்புறமா வந்து உடனே வந்து வாட்ஸ்அப் பாருன்னா வாட்ஸ்அப்பில் டக்குன்னு ஒரு 4 லெட்டர் வருது, நம்மளோட இந்தியன் ஒரு அந்த ஒரு எம்பளம் முத்திரை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த முத்திரையை குத்துன மாதிரி ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இது இவங்களோட பேரை போட்டுட்டு இதில் இந்த போதைப் பொருள் மாட்டியிருக்கு, இது இவ்வளோ வேல்யூ எல்லாமே போட்டு வந்துருக்கு. அவர் அவ்வளோ தான் வேர்த்து விறுவிறுத்து அவருக்கு வந்து அழுதுருக்காரு, நான் இதெல்லாம் பண்ணவே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்காரு. உடனே வந்து அவங்க வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே மிரட்டினதுக்கப்புறமா, சார் தயவு செஞ்சு சொல்கிறத கேளுங்க, என்னை காப்பாற்றுங்க, சத்தியமாக இது யாரோ வந்து சதி பண்ணியிருக்காங்க, இதில் நான் வந்து இன்வால்வ் ஆகவே இல்லை அப்படின்ற அளவுக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அழுததுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நான் வந்து இதை வந்து உன்னை நான் காப்பாற்றுறதுக்கு ஒரு இது சொல்கிறேன், இது ஃபைன் மட்டும் நீ கட்டணும், என்னை எப்படியாவது காப்பாற்ற சொல்ல வச்சிருவாங்க, அதை சொல்ல வச்சிருவாங்க, நீ வந்து ஃபைன் கட்டணும். எப்படின்னா எல்லாத்தையும் போட்டு அப்படியே கூட்டி கழிச்சு மொத்தமாக வந்துட்டு ஒரு நம்பரை சொல்கிறாங்க, 60 லட்ச ரூபாய் நீ கட்டணும் அப்படின்ற மாதிரி. 60 லட்ச ரூபாய்
60 லட்ச ரூபாய்க்கு இவர் என்ன பண்ணுவார்? அப்புறம் அவர் சொல்ல, சார் அவ்வளோ காசெல்லாம் என்கிட்ட இல்லை சார் அப்படி இப்படின்னா ஒரு பேரம் பேசி ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அந்த 15 லட்ச ரூபாவை இவர் 3 டிரான்சாக்ஷனா இவர் வந்து இதெல்லாம் அந்த ஒரே ஃபோன் கால்ல நடக்கு. அதுதான் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோ கால்ல. ஆமா, கொக்கைன் பவுடர்லாம் மாட்டிக்கிச்சு, என் பேரு போதை பொருள் இதுல மாட்டிக்கிச்சு, இத்தனை வருஷம் உனக்கு ஜெயிலு இது அதுன்னு என்ன ஆகும் இருக்கு எல்லாம். ஏன்னா பேசுறது போலீஸ் ஆச்சு அந்த சைட்ல, தெரியாது. லெட்டர் வேற வருது வந்திருக்கே, அது மாதிரி அந்த ஃபேக்ஸ் அனுப்புற மாதிரி டக்கு நம்ம வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கானே, எல்லாத்துலயுமே இருக்கே, அது இந்திய முதிரை இருக்கே, நான் எப்படி நம்பாம இருப்பேன்? எல்லாமே இருக்கு நம்பியாச்சு. நம்பிட்டு அதுக்கப்புறமா வந்து 15 லட்சம் ரூபாய்க்கு டீல் கட்டிடுறாரு. பண்ணதுக்கு அதுக்கப்புறமா திருப்பியும் அவர் வந்து இது பண்ணி கான்டாக்ட் பண்ணும்பொழுது என்ன ஆச்சு சார், இந்த எல்லாம் ஓகேவா, நான் கட்டிட்டேன் அப்படின்னு அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கணும்ல. திருப்பியும் பண்ணும்பொழுது அந்த நம்பர் எதுவுமே ஒர்க் ஆகலை, எந்த நம்பருமே ஒர்க் ஆகலை. இவருக்கு இன்னும் பதட்டம் ஆயிடுது, ஐயோ நம்ம பேர் என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு. அப்பதான் இது வந்து ஒரு விஷயத்த வந்து அவங்க ஃப்ரெண்டு யாருக்கிட்டயோ சொல்ல போய் அதுக்கப்புறமா அவங்க வந்து நீ எப்படி இந்த மாதிரி பண்ண கேட்டிருக்கலாம்ல அப்படின்னா, இல்லை யாருக்கும் கால் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க இந்த மாதிரிலாம் சொல்லி அதுக்கப்புறம் அங்கேருந்து சைபர் கிரைம்க்கு வருது. ஆனால் அது வரைக்கும் யாருக்கிட்டையும் பேச முடியாத பயங்கரமா ஒரு 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 இது பண்ணுவாங்க, உங்களுக்கு மன உளைச்சல் கொடுத்து உங்களை அப்படியே ஃபுல்லாக டைட் பண்ணி உட்கார வச்சிருவாங்க, அதோட லைஃப் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து மாட்டினது டாக்டர். ஸோ இப்போ சொல்லுங்க, இதில் படிப்பு எங்கே இருந்து வந்தது? படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருமே மாட்டுவாங்க. அவங்களாவது வந்து ஒரு 3000 ரூபாய் வாங்கிட்டு பணம் தந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு சொன்னீங்க? ஆமா 15 லட்சம் ரூபாய். 15 லட்சம். டாக்டர் 15 லட்சம் ரூபாய். இவங்க வீட்டு வேலை செய்யறவங்க, இவங்க ஒரு லேடி ஒருத்தங்க. இவங்க மாட்டினது வந்து என்ன எப்படி பயந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட் பிக்சர்ஸ் அமுச்சு வச்சிருவேங்கிறது அந்த ஒரு பயம். இது மாதிரி ஒரு ஸ்கேமு. இது இல்லாமல் வயசானவங்களுக்கு வந்து டார்கெட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டு மேலே இருக்கிற நம்பரை சொல்லு, பின் நம்பரை சொல்லுன்ட்டு ஃபோன் பண்ணுவானுங்க. 16 நம்பரை சொல்லு அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்போ வயசானவங்க பேங்க்லேருந்து பேசுகிறேன், நான் இந்தியன் பேங்க்லேருந்து பேசுகிறேன், நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து பேசுகிறேன், நீங்கள் வந்து நான் மேனேஜர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின் நம்பரை சொல்லு, இதை சொல்லு, அதை சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை ஏத்துக்க முடியாததா இருக்கு இல்லையா? ஆமா, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க வயசானவங்க அவங்க பசங்க எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க, இங்க இந்த மாதிரி ஒரு இதுல வந்து 2 லட்சம் ரூபாய் ஏமாந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பையனே வந்துட்டு அம்மா அப்பாவுக்கு வந்து எதாவது ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ண மாதிரி திருப்பி அந்த 2 லட்சம் ரூபாய் அவங்க பேங்க்ல போட்டு ஃபாரின்ல இருக்கிற பையனே அவங்கள கொஞ்சம் இது பண்றதுக்கு ஆசுவாசப்படுத்துறதுக்காக அந்த விஷயத்தை பண்ணி பதட்டமாயிடக்கூடாது இந்த மாதிரி செய்தி கேட்கும்போது ஆத்திரங்கள் வருது. ஆமா, ஸோ இந்த மாதிரி நிறைய அதான் இந்த மாதிரி ஒரு விதமான ஸ்கேம் இருக்கு. இந்த 4வது ஒரு ஸ்கேம் ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அவங்கள வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஃபாரின்ல இருந்து ஒரு சாட்டிங்ல ஆரம்பிப்பாங்க. சாட்டிங்கில் ஆரம்பித்து நான் உன்னை வந்து நான் லவ் பண்ணுறேன் இது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் எமோஷனலாக இது பண்ணி கொண்டு வந்துருவாங்க. ஒரு கட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சூனியம் வைக்கிற மாதிரி தான் அந்த ஒரு விஷயம். அந்த அந்த ஒரு இதுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்துட்டு அவன் என்ன பண்ணுவான், அவனாக இருக்கலாம் இல்லை அவளாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். நான் வந்து கனடாவில் இருக்கேன், நான் உன்னைய பார்க்கறதுக்காக சென்னை வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, எனக்கு ஒரே குஷி ஆகிடும். ஓகே, என்னை லவ் பண்ணுறவன் வந்து சென்னை வரான் என்னை பார்க்கறதுக்குங்கிற மாதிரி ஒன்று டிக்கெட்டெல்லாம் அமுச்சு வைப்பான். நான் இந்த இதில் தான் இந்த புக் பண்ணியிருக்கேன், இந்த ஃப்ளைட்டில் வரேன், இந்த டைமில் லேண்ட் ஆக போகிறேன், நான் உன்னை பார்க்க போகிறேன், நான் ரொம்ப உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கேங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கும். ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறது எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறமா வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு கால் வரும், டெல்லியிலேருந்து கால் வரும். திருப்பி அதே மாதிரி தான் கஸ்டம்ஸில் நான் மாட்டிக்கிட்டேன், உனக்காக நான் ஜுவல் வாங்கிட்டு வந்தேன், அந்த ஜுவல்லை வந்து இங்கே பிடிச்சிட்டாங்க, இங்கே என்கிட்ட இந்தியன் மணி கிடையாது, ஸோ இங்கேருந்து எனக்கு வந்து ஒரு 30,000 ரூபாய் வந்து இது கட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து அந்த இதில் மாட்டிட்டு ஒரு பொண்ணு FBயில் இருக்க என்னோடய ஃபாலோவர் மாட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி வந்து நான் கட்டினேன், அந்த மாதிரி எனக்கு வந்து அப்புறம் தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பெண் வந்து என்ன பண்ணுங்க, 30,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க சொன்ன அக்கௌண்ட்டுக்கு, அந்த கஸ்டம்ஸ் அக்கௌண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் இந்த நம்பர் சுவிச் ஆஃப், அந்த நம்பர் சுவிச் ஆஃப், எல்லா நம்பரும் சுவிச் ஆஃப். இது வந்து ஒரு 1 வீக் 10 days அந்த மாதிரி இல்லை 2 மாசம்லாம் வந்து 2 மாசம். ஆமாம், இதெல்லாம் டார்கெட் பண்ணுறதெல்லாம் அவங்க நம்ப வச்சு சாட்டிங்கில் வரும், அதுக்கப்புறமா கால் வரும். அப்புறம் தான் வந்து அந்த கனடாவில் இருந்து அந்த லவர் வந்து அது பையனாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் டெல்லி வருவாங்க. டெல்லி வந்தோடனே கஸ்டம்ஸில் மாட்டுவாங்க. கஸ்டம்ஸில் மாட்டினதுக்கப்புறமா கால் வரும் நமக்கு. நம்ம வந்து 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் வந்து அதுவும் பேரம் தான், அது 1 லட்ச ரூபானா அப்புறம் அப்படி கொண்டு வந்து ஒரு 30,000 ரூபாய் கொண்டு வந்து நிற்பான். அதுக்கப்புறம் இந்த பெண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஃபாலோவர் நான் சொன்னேன், அந்த பெண் வந்துட்டு நகையை வச்சு வீட்டுக்கு தெரியாமல் நகையை வச்சு அந்த காசை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஏமாந்ததுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க,
இந்த மாதிரி நான் ஏமாந்துட்டேன். இல்ல எல்லாமே புதுசா என்ன நூதனமா இருக்குங்கும் போது நான் தான் சொன்ன மாதிரி தான் இது வந்து அணுகுண்டு விட ஒரு மோசமான ஒரு விஷயம். இதுக்கப்புறமா ஃபியூச்சர் வந்துட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம் தான். சோ இப்போ இனிமே யாரும் நேரடியான தாக்குதல் இல்ல, அந்த மாதிரி எல்லாமே அந்த தாக்குதல் எல்லாமே வந்து கம்மியாயிடும். இனிமேல் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டா இந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ணுவாங்க. அப்ப அந்த நம்பர்ஸ் எல்லாம் எங்க இருந்து கிடைக்குது, எப்படி நம்ம உஷாரா இருக்கு? கரெக்டா கேட்டீங்க. இப்போ நம்ம போகும்பொழுது மால்ஸ்ல போவோம், இல்ல எங்கேயா ஒரு சூப்பர் மார்க்கெட் போவோம், அந்த போகும்பொழுது நம்பரை கேட்பாங்க. நம்பரை கேட்டோம்னா ஒரு லக்கி ட்ரா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நம்பரை வந்து நம்ம மொபைல் நம்பரை கொடுத்துட்டு வந்துருவோம். நம்ம அதிர்ஷ்ட பரிசு காத்திருக்கு. ஆமா, அதிர்ஷ்ட பரிசு காத்திருக்கும் பொழுது இதுதான் நம்மளோட அதிர்ஷ்ட பரிசு நமக்கு அப்ப தெரியாது. சரியா? ஸோ இதுல வந்து நம்ம ஏமாந்து நம்பரை கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் டேட்டா பேஸை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து இப்போ நம்ம ஆப்ரேட்டர்ஸ் இந்தியாவில் வந்து நம்ம இப்போ மொபைல் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வந்து சேல் கூட பண்ணுறாங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கேம். இப்போ நீங்கள் எந்தாவது ஒரு ஷாப்பில் கேட்குறாங்க நம்பர் எதுக்குன்னு கேட்கும்போது இல்லை ஆஃபர்ஸ் ஏதாவது வந்தால் நாங்கள் வேண்டாம், தயவு செஞ்சு ஆஃபரே வேண்டாம், அது உங்களுக்கு ஆஃபர் இல்லை ஆப்புங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லை சில பிராண்டட் ஷோரூம்ஸ்லையும் கேட்குறாங்க. எங்கே வேணா இருக்கட்டும்ங்க, பிராண்டடாக இருக்கட்டும் பிராண்ட் இல்லாமல் இருக்கட்டும்ங்க, நம்ம நம்பரை ஏங்க கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும், ஓடிபி எதுக்கு ஷேர் பண்ணுறீங்க? தயவு செஞ்சு வேண்டாம். அந்த மாதிரி ஏதாவது இப்போ ஒரு நல்ல ஒரு விஷயமும் நடந்ததுதானா, ஒரு ஸ்கூலில் வந்து இந்த ஏதோ ஒரு கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல்லேருந்து பேரண்ட்ஸ் கிட்ட ஓடிபி வாங்குறதுன்னு சொல்லிட்டு அது இப்போ ரீல்ஸ் கூட நான் பார்த்தேன். ஒரு அம்மாவுக்கு வந்து நான் இந்த மாதிரி டீச்சர் பேசுகிறேன், உங்கள் நம்பருக்கு வந்து ஒரு இது அனுப்பிச்சிருக்கோம், ஓடிபி பார்த்து சொன்னால் ஓடிபி எல்லாம் பார்த்து சொல்ல முடியாது, நீ டீச்சர்லாம் கிடையாது, வெய் ஃபோன். ஆனால் அவங்க நிஜமாலே டீச்சர் தான். இல்லை கரெக்ட், அது ஒரு அவேர்னஸ் வந்து அது நான் பார்த்தேன். ஆனால் எனக்குமே 2 நாளுக்கு முன்னாடி என்னோட பையன் படிக்கிற ஸ்கூல்ல இருந்து எனக்கு வந்தது. ஆனால் எனக்கு ப்ராப்பராக மெசேஜ் வந்துச்சு, இந்த மாதிரி ஸ்கூல்ல இருந்து உங்களுக்கு இந்த இது வரும், இந்த கவர்மெண்ட் இந்த இது கேட்டிருக்காங்க, ஸோ உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், ஸ்கூல் டீச்சர் கால் பண்ணுவாங்க, கால் கொடுங்க. என்னோட டீச்சர் நம்பர் என்கிட்ட இருக்கு, என் பையனோட டீச்சர் நம்பர் இருக்கு, அதை வெரிஃபை பண்ணிட்டு நான் கொடுத்தேன். ஸோ அப்படி நம்ம விழிப்புணர்வோடு இருக்கிறது மாத்திரம் தான் நம்மளால பண்ண முடியும், மற்றது எதுவுமே நம்ம கையில கிடையாது. நம்மளோட பவுண்டரிஸ்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை மட்டும் தான் நம்மளால பார்த்துக்க முடியும், நம்மளால பாதுகாத்துக்க முடியும். இதுவும் ஒரு சில தான் நம்ம பேசினது. இன்னைக்கு ஒரு 4-5 விதமா இப்படி எல்லாம் ஏமாத்துவாங்க. இன்னும் நிறைய ஸ்கேம்ஸ் வரும், இன்னமும் நிறைய ஸ்கேம்ஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இது நீங்க ஒரு 4 ஸ்கேம் நம்ம வந்து பேசியிருக்கோம். இது மாதிரி இன்னும் புதுசா கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. நம்ம இந்த விஷயத்துல விழிப்புணர்வு ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்த விஷயம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப புதுசான ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து உங்களோட இமெயில் ஐடியும் உங்களோட ஃபோன் நம்பரையும் எங்கேயுமே ஷேர் பண்ணாம இருக்கிறது தான் இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுல ஸோ எதெல்லாம் பிரைவசியா இருக்கணுமோ அதெல்லாம் பாதுகாப்பா வச்சுக்கலாம். ஆமா, பெட்டர். நீங்க சொன்ன மாதிரி இன்னும் புதுசா வரும்போது நமக்கும் நிறைய டாபிக் கிடைக்கும், மக்களுக்கு விஷயத்தை டாபிக் கிடைச்ச அது வந்து ஒரு எப்படின்னா அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயம்தான். பட் அது அவேர்னஸ் அவங்க எடுத்துக்கணும். இன்னைக்கு வந்து மற்ற விஷயத்துக்கு ஒரு சினிமாக்கோ இல்லை அந்த ஒரு விஷயத்துக்கோ நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ்க்கு வந்து கொடுக்கறது கிடையாது. அதுதான் ரொம்ப ஒரு மோசமான விஷயமா நான் பார்க்குறேன். நான் ஓகே, புரிஞ்சுக்குவாங்க சீக்கிரமா அப்படின்னு நம்புகிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க மேம், தேங்க்யூ ஸோ மச். தொடர்ச்சியாக நம்ம பேசலாம் நிறைய விஷயங்களை. சொன்ன மாதிரி மக்களுக்கு இன்னும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றியெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.